எதிரிக்கு கூட இந்த நிலமை வரக்கூடாதுங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் வீட்டில் சிக்கன் எடுக்கிறதே ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கன்னு தான் எடுப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு 10 பீஸ் சிக்கனை மட்டும் கொடுமா, நான் பெப்பர் சிக்கன் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை தனியாக வச்சுக்கிட்டேன். இந்த சீரகம் மிளகு இது எல்லாத்தையுமே வந்துட்டு வறுத்து தனியாகவோ அதையே எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. எப்போவுமே வீடியோ எடுக்கிறப்போ சிம்னி மேலே வச்சு தான் வீடியோ எடுப்பேன். அன்றைக்கும் அதே மாதிரி தான் வச்சு வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் என்ன நினப்பில் எடுத்தேன்னு தெரியல, பேக் கேமராக்கு பதிலாக ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு அது காமன் நேரமாக விட்டத்தை பார்த்துட்டு கடந்திருக்கு. ஐயோ, அதை பார்க்க என் மனசே உடஞ்சிருச்சு. சரி, சிக்கன் நல்லா வரவோ அதை சாப்பிட்டுட்டு என் மனசை தேத்திக்கிட்டேன். உங்களில் எத்தனை பேருக்கு ஜாக் ஃப்ரூட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன ரெசிபி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா பிரியாணி செய்கிறேன்னா தக்காளி சோறு செய்கிறேன்னு எனக்கே தெரில, ஒரு ஃபியூஷனாக செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு ஒரு நல்ல தக்காளி சாப்பாடு வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் வேறொரு வீடியோ இருக்குது, அதுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். அது கூட அப்படியே நல்லா சுருள வதக்க விட்ட கத்திரிக்காய் வச்சு கொஞ்சம் சிப்ஸ் வச்சு திருப்பி போட்டு சாப்பிட்ற அளவு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கத்திரிக்காயோட ரெசிபி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் அடுத்த வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன்.